ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸ் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் நிறைய இருக்குது. இந்த தீபாவளிக்குள்ளே நம்ம எல்லாமே இந்த பெண்டிங் ப்ளவுஸ் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்னென்ன ப்ளவுஸ் இருக்குதுன்னு எடுத்து வச்சு பார்த்தேன். அதில் நமக்கு என்ன தேவைப்படுது, இப்போ போய் நம்ம நூல் கடையில் வாங்கிட்டு வந்துடுவோம், மறுபடியும் நம்ம போக முடியறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லா ப்ளவுஸும் எடுத்து வச்சு அப்புறம் என்கிட்ட இருக்கிற நூல் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து நம்மக்கிட்ட இல்லாத கலரு அதெல்லாம் நான் எடுத்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் இப்போ நூல் கடையில் நூல், அதுக்கப்புறம் மிஷின் ஆயில் மாற்றணும், தீபாவளிக்குள்ளே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோவா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி மட்டும்தான் நான் மிஷின் ஆயில் மாற்றினேன், கருப்பாக ஆகலை, நல்லா தான் இருக்குது. நடுவில் நான் நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்கலை, ஏன்னாக்கா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நான் தைக்கலை. அதனால் மிஷின் ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகலை. சரி, எதுக்கும் வாங்கிட்டு போவோம், தீபாவளிக்கு முன்னாடி நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் ஆயில் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே நான் முன்னவே 1 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் போன வாட்டி வாங்கும்போது. அதனோட ஆயில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதுவும் இதுவும் சேர்த்து நம்ம இந்த வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் மட்டும் வாங்கினேன் மிஷின் ஆயில். அதுக்கப்புறம் ஊக்ஸ் ஒரு 5 பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் ஓவர்லாக் மிஷினுக்கு வந்து ஓவர்லாக் நூல் வாங்கினேன். அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட்டு வாங்கினேன். அப்புறம் ஒரு 5 பாபின் வாங்கினேன். எதுக்குன்னா இப்போ வந்து நமக்கு சீசன் டைம் வரப்போகுது. கொஞ்சம் நூல் ஏற்கனவே அந்த பாபினில் சுற்றி இருக்கும், நம்ம அதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ண முடியாமல் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அடுத்த கலர் வேணுன்றதுனால அந்த நூலெல்லாம் நான் பிரித்து எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நூல் ஏற்றுவேன். இப்படி தான் நிறைய நாள் நான் செஞ்சுருக்கேன். சரி, அதுக்கப்புறம் நான் நிறைய வந்து நம்மளுக்கு நூல் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம அந்த அவசரத்தில் சரி இப்போ தைக்கிறது தான் நம்ம பார்க்கணும், நூல் வேஸ்ட் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னா முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நூலெல்லாம் நான் பிரித்து போட்டுட்டு புதுசாக பாபினில் நூல் ஏற்றி நான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ வந்து அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா பாபின் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா இப்போ நூல் சுற்றி அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்து மீறுது இல்லையா அந்த நூல் பாபினில், அது அப்படியே இருந்தோன்னா நம்ம அடுத்த ப்ளவுஸ்க்கு அந்த கலர் வரும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாபின் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே என்கிட்ட ஒரு 5-6 பாபின் இருக்குது, பட் இருந்தாலும் இன்னொரு 5 வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நூல் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 40லேருந்து ஒரு 50 நூல் வாங்கியிருக்கேன். நான் எப்போவுமே இது மாதிரி தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். ஏன்னாக்கா எங்கள் வீட்டுக்கும் நூல் கடைக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும், அதனால் போயிட்டு வாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம 1-2 நூல் வாங்கும்போது ஒரு நூல் 5 ரூபான்னு சொல்லுவாங்க, இல்லை 4 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்படி மொத்தமாக வாங்கும்போது 4லேருந்து 4 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வரும். அதுவும் இல்லாமல் நம்ம அடிக்கடிக்கு போய் நூல் வாங்காமல் ஒரே முட்டை வாங்கிட்டு வந்து வச்சுட்டோன்னா நம்ம எந்த நேரத்துலேயும் நம்ம எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம தைக்கிறதுக்கு உட்காரும்போது நூல் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம போய் வாங்கிட்டு வந்ததை தைக்கிற மாதிரி இருக்கும். யார் போயிட்டு வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் வந்து தைக்காமலே கூட நிறைய நாள் விட்டுருக்கேன். அதனால் வந்து நான் அது மாதிரி இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டில் வந்து இது மாதிரி தான் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நிறைய ஸ்டிச் பண்ணவே இல்லை. இது 1-2 தைப்பேன், வீட்டு வேலையும் ஜாஸ்தியாக இருந்ததுனால 1-2 தைப்பேன். என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னாக்கா எனக்கு கொஞ்சம் ஃபீவர், அப்புறம் ஃபீவர் இப்போ சரியாயிடுச்சு. ஆனால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்புறம் சளி மட்டும் எனக்கு நல்லாவே ஆகலை. ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுத்து கூட 1 வீக் ஆச்சு, உங்களுக்கு வீடியோ போடாமல் இருந்ததுனால சரி போடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ 40 நூல் 50 நூல் வாங்கும்போது நம்மளுக்கு அட்டை பாக்ஸு கொடுங்கன்னு சொன்னாக்க கடைக்காரனே ஒன்று கொடுப்பான், அது வாங்கிட்டு வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2-3 நாளைக்குள்ளே நான் கொடுத்தாகணும். இதில் வந்து அந்த பிங்க் கலர் வந்து ஆர்டினரி ப்ளவுஸ் தான், அப்புறம் இந்த எல்லோ கலர் வந்து டிசைனர் ப்ளவுஸு, இந்த க்ரீன் கலர் வந்து ஆர்டினரி ப்ளவுஸ் தான் தைக்கணும். லைனிங்கும் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த டிசைனர் ப்ளவுஸ்க்கு வந்து சில்க் காட்டனும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிங்க் கலர் ப்ளவுஸாக பிங்க் கலர் லைனிங் கொடுத்து, அதே மாதிரி ஒய்லட் கலருக்கு வந்து சாரியோட கலர் சில்க் காட்டன் எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு 1/2 மீட்ரு. அதை வந்து வச்சு நான் வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணோம். ப்ளவுஸ் வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க, நெக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸுங்க, ஆனால் இது வந்து ஆரி ஒர்க் வந்து நம்ம போடலை, யார்கிட்டையும் அவங்க போட்டு வாங்கலை. இது வந்து என்னன்னாக்கா இப்போ வந்திருக்க சாரியிலே இதே மாதிரி
வந்து ப்ளவுஸ் ஒர்க்கு போட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து ஒர்க்கு போட்டு வந்திருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த ஒர்க்கு. மிஷின் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரியே இருக்குது, நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் ரெடிமேட் சாரியிலே வந்த ப்ளவுஸ் தான் இது, கடையில் கொடுத்து போட கிடையாது. நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு எடுத்திருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் வந்து நான் இந்த ப்ளவுஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி சாரீ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போய் பார்த்தேன். நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. பட் வந்து சாரீ கலரும் நல்லா இருந்தாக்கா ப்ளவுஸோட ஒர்க்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த சாரியும் நல்லா இருக்குது, ஒர்க்கும் டீசெண்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் செக் பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா அந்த சாரீ கலர் பிடிச்சா, ப்ளவுஸ் வந்து ஒர்க் பிடிக்கல. ப்ளவுஸ் ஒர்க்கு நல்லா இருந்தால் சாரீ கலர் எனக்கு பிடிக்கல. அதனால் நான் எடுக்காமல் வந்துட்டேன். 750 அண்ட் 800 என்னமோ இந்த சாரீ தான். இதுக்கு லைனிங்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து சாதாவாக தான் தைச்சிருக்கேன். சாரீ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பட்டு சாரீ தான், சாஃப்ட் சில்க் பட்டு சாரீ தான். ஆர்டினரியாகவே அவங்க தைச்சி கொடுன்னு கேட்டாங்க. ஒரு ஏஜான பார்ட்டி தான், அவங்களுக்கு ஆர்டினரியாகவே தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் ஆர்டினரியாக தைச்சிட்டேன். இந்த ப்ளவுஸ் பாருங்கள், ஃபினிஷிங் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். நீட்டாக வந்திருக்கு. அவங்க வந்து 3/4 ஹேண்டு கேட்டாங்க. பட் வந்து 3/4 ஹேண்டு வந்து எனக்கு ஸ்டிச் பண்ண முடியல, ஏன்னா துணி பத்தலை. இந்த ஆரி ஒர்க்கும் இந்த மிஷின் எம்ப்ராய்டரி போடுறதுல ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, நம்ம பிளான் பண்ணி எந்தெந்த கிளாத்தில் என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்க கரெக்டாக போட்டு தருவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போடும்போது நம்ம வந்து ஃபுல் 3/4 ஸ்லீவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். பட் வந்து அது தைக்க முடியல என்னால், துணி பத்தலை. 3 டாட் ப்ளவுஸாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது. நாட் வச்சுருக்கேன் பாருங்கள், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரும் சரி, இந்த ஒர்க்கும் சரி. நீங்களும் இந்த மாதிரி சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் ஸ்டிச்சிங் பண்ண மெத்தட் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. க்ரீன் கலர் சாரியும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சாரியும் ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுற டீட்டெயில் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன், இருக்குது என்கிட்ட. பட் எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஒர்க் முடிஞ்சது இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். என்ன ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன்னாக்கா, இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்போம். அதுக்கு நூல் எல்லாமே எடுத்து வச்சு ரெடியாக வச்சுட்டோம்னா சீக்கிரமாக தைக்கலாம். இப்போ வந்து அடுத்த ப்ளவுஸ் வந்து இந்த சாரீக்கு தான் அந்த ப்ளவுஸ் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது இல்லையா சாரீ. இந்த சாரீக்கு வந்து நான் நார்மலாக த்ரெட் பைப்பிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நார்மல் ரவுண்ட் நெக் வச்சு த்ரெட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் அப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு. என்கிட்டே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாள் கஸ்டமர் தான் அவங்க. வந்து நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணாமே நான் அவங்களுக்கு கேட்பேன், அக்கா நீங்கள் இங்கே போட்டு காட்டினீங்கன்னா நான் எப்படி ஸ்டிச் பண்ணி எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேக்கா. ஏன்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறீங்களோ எனக்கு தெரியாது, அங்கே வந்து நான் பார்க்க முடியாது இல்லையா. எங்கே நீங்கள் போட்டு காட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வந்து தைச்சிருக்கேனா இல்லையா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களும் என்கிட்ட போட்டு காட்டினாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அந்த பிரின்சஸ் கட்டிங் வந்து செம்மையாக வந்தது அவங்களுக்கு. பாருங்கள், இந்த டிசைன் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இந்த வீடியோவும் போடுறேன். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன், பட் வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு எடிட் பண்ணி போட முடியாதனால சரி ஒரு ஷார்ட்லேயாவது அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த எல்லோ வந்து கிளாத் ப்ளவுஸ் வந்து சாரீ கலர் வந்து இந்த க்ரீம் கலரு ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் ஒரு சில்க் சாரீ. சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலாக பால்ஸும் நான் ஸ்டிச் பண்ணி தந்தேன், நான் மறந்துட்டேன் ஃபோட்டோ எடுக்கணுன்றத. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சேன் இல்லையா, அது வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு கிளிப்பிங்க்காக
நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டு நான் அந்த கிளிப்பை எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் தைச்சி கொடுத்தேன் நான். லெஃப்ட் சைடில் வந்து லேஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வயலட் கலர் கிளாத்தை வந்து பஃப் ஸ்லீவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பார்டரை வந்து 2 சைடு பார்டரையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பஃப் வந்து தைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அந்த வயலட் கலர் வந்து சாரியோடு இருக்கும், பிங்க் கலர் பார்டரு. நான் உங்கள் வீட்டுக்கே போயிட்டு நான் இந்த ப்ளவுஸை வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னாக்கா என்கிட்ட இருக்கும்போது